தினத்தந்தியில் வந்திருக்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் 2 பக்க விளம்பரம் அதிமுக வட்டாரங்களை அதிர்ச்சி இருக்கிறது. இன்னொரு புறம் ரஜினியை அரசியலுக்கு வருமாறு வற்புறுத்தி அவரது ரசிகர்கள் நடத்தியிருக்கும் போராட்டம் ரஜினி தரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளுக்கான முக்கியத்துவம் என்ன? தனிப்பாதை போடுகிறாரா ஓபிஎஸ்? அவரது விளம்பரம் எதற்கான சமிக்ஜை? ரஜினி மனமிறங்கி அரசியலுக்கு வர வாய்ப்புண்டா? விரிவாக அலசுகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். ஒரு அபரேஷன், ஒரு சின்ன விலகல் ஒன்று ஆரம்பித்திருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. வேற ஏதோ ஒரு கணக்கு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுகவில் இருந்து விலகினாலும் திமுக கூட்டணிக்குள் வைகோ இருக்கிறாரோ, எப்படி காங்கிரஸ்ல இருந்து விலகினாலும் காங்கிரஸ் கூட்டணிக்குள் சரத்பவார் இருக்கிறாரோ, அதுபோல அதிமுக கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் சசிகலாவை உள்ளே கொண்டு வர முடியுமா? இன்னாருக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்பதை குழப்பமில்லாமல் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அரசியல். ரஜினி அந்த அரசியலை முன்னெடுக்கும் பொழுது அந்த ஒரு சர்க்கிள், அந்த ஒரு வளையத்துக்குள்ள ஓபிஎஸ் வந்து சேருவாரோ? கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலாகலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவினர் அதிர்ச்சி அடையக்கூடிய 2 பக்க முழுப்பக்க விளம்பரம் இன்று ஜனவரி 10ஆம் தேதி வந்திருக்கிறது. இது முழுக்க ஓபிஎஸ் புகழ்பாடும் விளம்பரமாக இருக்கிறது. ஓபிஎஸ் நிர்வாகத்திறன், நிதி நிர்வாகத்திறன், அப்புறம் ஜெயலலிதாவாலேயே அடையாளம் காட்டப்பட்டவர் என்கிற அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய விளம்பரமாக இது இருக்கிறது. இப்படி ஒரு விளம்பரம் இப்போது ஏன் வர வேண்டும்? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இது குறித்து தான் நாம் இப்போ அலச போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னால அந்த விளம்பரம் பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளம்பரம் என்ன விதமாக தரப்பட்டிருக்கிறது, அந்த விளம்பரத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன? ஏன்னா அந்த விளம்பரத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய செறிவு என்ன அப்படிங்கறத புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த விளம்பரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு சரியான யூகத்துக்கு நாம் செல்ல முடியும். அதாவது இந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு துணை தலைப்புகள்ல 2 பக்கமாக விரியக்கூடிய ஒரு விளம்பரமாக இருக்கிறது. நிர்வாகம் என்றால் என்ன, நிதியமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுடைய நிர்வாக திறமை, அப்புறம் கவர்ச்சி இல்லாத நிதிநிலை அறிக்கை, புதிய சாதனை, இது போன்ற ஒரு துணை தலைப்புகளோடு 2 பக்கத்துக்கு இந்த விளம்பரம் விரிகிறது. இந்த விளம்பரத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் தாக்கல் செய்த ஒரே அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் என்று வருகிறது. இவ்வளவு நீளத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லைனுக்கு உண்டான ஒரு பெரிய தலைப்பு. அந்த தலைப்பின் கீழே தான் அந்த விளம்பரம் வருகிறது. அதுக்கு கீழே இன்னொரு வரி, அது என்னன்னா, தமிழக நிதித்துறை சோதனையான காலகட்டத்தை சந்தித்த போது அதை திறம்பட கையாண்டவர் நிதித்துறையின் தந்தை பன்னீர்செல்வம், ஒரு சின்ன ஐஃபன், தலைமைச் செயலாளர் சண்முகம் புகழாரம், இப்படியும் அதுல வருகிறது. ஸோ டோட்டலா அவர் ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தவர், எவ்வளவு பெரிய திறமைசாலி, நிதியை என்ன விதமாக எல்லாம் சிறப்பாக கையாண்டு தமிழகத்தினுடைய அந்த நிதித்துறையின் தந்தை அப்படின்னு தலைமைச் செயலாளராலேயே புகழப்பட்டவர் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணக்கூடிய விதமாக அந்த இது வந்திருக்கிறது. இது தவிர இந்த விளம்பரத்தினுடைய 2ஆம் பக்கத்துல ஒரு தனியா ஒரு இது வருது. அதுல எப்படி அப்படின்னாக்கா பெருசா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் பேஜ்ல அதுல என்ன வருது அப்படின்னா, ஓபிஎஸ் என்கிற தலைவரின் பலம் சொல்லல்ல செயல், அவரின் அடையாளம் ஆரவாரம் அல்ல அமைதி, அவரின் வெற்றி அவருக்கானது அல்ல மக்களுக்கானது, மாநிலத்துக்கானது. இவ்வளவு இதுல ஓபிஎஸ் என்கிற தலைவரின் பலம் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் அமைச்சராக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு பெரும் தலைவர். அப்படிப்பட்டவருடைய பலம் சொல்லல்ல செயல் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் ஐட்டம் ஒன்று வருது அந்த விளம்பரத்துல. அந்த பாக்ஸ் ஐட்டத்துல என்ன வருகிறது அப்படின்னா, ஓபிஎஸ் ஒருவர் தனது பணிவாலும் பணியாலும் செல்வாக்கு பெற முடியும் என்பதற்கு இலக்கண சுத்தம் ஓபிஎஸ் என்றால் இதனை மறுப்பவர் உளரோ என்று வருகிறது. சோ தன்னுடைய பணியாலும் சிறப்பான இடத்தை அடைந்தவர், தன்னுடைய பணிவாலும் சிறப்பான இடத்தை அடைந்தவர் ஓபிஎஸ் ஒருவர் தான் என்று அந்த சின்ன பாக்ஸ்ல ஒரு புகழாரம் முன்வைக்கப்படுகிறது. அதற்கப்புறம் ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வருகிறது, ஒரு பெரிய பாக்ஸ் ஐட்டம், கிட்டத்தட்ட ஒரு 1/4 பேஜுக்கு கொஞ்சம் கம்மியா ஒரு பெரிய பாக்ஸ் ஐட்டம். அதுல ஒரு நீளமான ஒரு வெர்ஷன் ஓபிஎஸ்ஐ புகழ்ந்து. அது எப்படி அப்படின்னா, தான் நடத்தும் ஆட்சிக்கு மட்டுமல்ல கட்சிக்கும் ஓபிஎஸ் அவர்களையே பொருளாளராக்கி, அதாவது மாநிலத்தின் ஆட்சியினுடைய பொருளாளர் அப்படின்னா நிதியமைச்சர் தான் ஆட்சியின் பொருளாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்லுகிறார். கட்சியின் பொருளாளர் ஆல்ரெடி ஓபிஎஸ் தான். சோ ஆட்சிக்கு மட்டுமல்ல கட்சிக்கும் ஓபிஎஸ் அவர்களையே பொருளாளர் ஆக்கி மாநிலத்தின் கஜானா பெட்டியின் கைச்சாவியோடு அஇஅதிமுகவின் பொருளாதார நிர்வாகத்தையும் ஓபிஎஸ் கரங்களில் ஒப்படைத்ததன் மூலம் நேர்மைக்கு கண்ணியத்திற்கும் நிதி நிர்வாக திறமைக்கும் பெயர் பெற்றவர் ஓபிஎஸ் என்பதனை இந்த உலகுக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். 2007ஆம் ஆண்டு ஓபிஎஸ் அகில இந்திய அண்ணா திமுகவின் பொருளாளராக பொறுப்பேற்ற போது பற்றாக்குறையாக இருந்த கழக இருப்பு நிதியை தன்னுடைய 14 ஆண்டு கால சிறந்த நிர்வாக திறனால் தற்போது 2021ஆம் ஆண்டில் ரூபாய் 245 கோடியாக உயர்த்தியுள்ளார் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர இன்னொன்று என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பட்டியல் அது ஃபர்ஸ்ட் பேஜ்லயே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் தாக்கல் செய்த பட்ஜெட், இது வரைக்கும் எத்தனை பட்ஜெட் தாக்கல் செஞ்சாரோ அத்தனை பட்ஜெட் சிறப்பு அம்சங்கள் அதை ஃபுல்லா ஹைலைட் பண்ணி அந்த விளம்பரத்தில் வருகிறது. இது தவிர இந்த 2 பேஜ்ல அங்கும் இங்குமாக நிறைய போட்டோஸ், மொத்தம் 10 புகைப்படங்கள் வருகின்றன. இந்த 10 புகைப்படங்கள்ல 4 புகைப்படங்கள் ஜெயலலிதாவுடன் ஓபிஎஸ் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள், ஜெயலலிதாவுடன் அமர்ந்திருப்பது போன்ற படம், அப்புறம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஜெயலலிதாவுடன் எடுத்துக்கொண்ட படம், இந்த விதமாக ஒரு 4 புகைப்படங்கள் வருகின்றன. அதற்கு பிறகு ஓபிஎஸ் மட்டுமே இருக்கக்கூடிய தனிப்படங்கள் ஒரு 3, அப்புறம் ஒரு குழுப்படம் ஒன்று வருகிறது. சட்டப்பேரவையினுடைய அந்த உட்புற தோற்றம் ஒரு படம், இது தவிர்த்த ஒரே ஒரு படம் எடப்பாடியாரோடு அவர் இருக்கிற மாதிரியான படம். அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது முதல்வர்ங்கிற முறையில எடப்பாடியாரிடம் சொல்லிவிட்டு அவர் அந்த பட்ஜெட்டுக்கான அந்த பிரீஃப் கேஸோட அவர் போகக்கூடிய அந்த ஒரு படம், ஒரே ஒரு படம் மட்டும் எடப்பாடியாரோடு இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் வருகிறது. இது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல எப்படின்னா, இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிற விதம், ஒன்று ஓபிஎஸ் தன்னிகரற்ற தலைவர் என்கிற ரீதியில் ஹைலைட் பண்ணப்பட்டு இருக்கிறார். சரி, நிர்வாகத்திறன் என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் அவர் நிகரற்றவர் என்பதாக அவர் அதில் சுட்டிக்காட்டப்படுகிறார். நிதி நிர்வாகம் என்றாலும் அவர் மேம்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அது தலைமைச் செயலாளரே நிதி நிர்வாகத்தின் தந்தை என்று பன்னீர்செல்வத்தை புகழ்ந்திருக்கிறார் என்பது அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப ஒரு சட்டிலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஜெயலலிதாவாலேயே அடையாளம் காட்டப்பட்ட ஒரு திறமைசாலி மிகச்சிறந்த தலைவர் ஓபிஎஸ் தான் என்று அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. பட் இவ்வளவு தூரம் சுட்டி காட்ட இது யாருக்காக சுட்டி காட்டுறாங்க, இது யாருக்கு உணர்த்துவதற்காக இந்த விளம்பரம், அது ஒரு முக்கியமான கேள்வி. சோ இந்த விளம்பரம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுக்குழு 9ஆம் தேதி முடிஞ்சிருக்கு, 10ஆம் தேதி இந்த விளம்பரம் இருக்கிறது. என்ன ரீசன்? இதுல இந்த விளம்பரத்துல நம்ம கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா அந்த விளம்பரம் கொடுத்தா யாரு விளம்பரம் கொடுத்தாங்களோ அவங்களுடைய பெயர்,
இல்லாட்டி அமைப்பு ஏதேனும் ஒன்று அந்த விளம்பரத்துல சிறியதாகவோ பெரியதோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், ஒரு மூலையில இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல அந்த விளம்பரம் கொடுத்தவங்க யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, இந்த விளம்பரத்தை கொடுத்தவர் பெயர், போட்டோ இல்லாட்டி அடையாளம் எதுவுமே கிடையாது. இந்த விளம்பரத்தை கொடுத்தது ஒரு தனிநபரா தெரியாது. பல நபர்கள் கூடி இந்த விளம்பரத்தை கொடுத்தார்களா அதுவும் தெரியாது. இல்ல அரசே இந்த விளம்பரத்தை கொடுத்ததா தெரியாது. கட்சி இந்த விளம்பரத்தை கொடுத்ததா தெரியாது. யார் இந்த விளம்பரத்தை கொடுத்தார் தெரியாது. ஆனால் விளம்பரம் என்று 2 பக்கத்துக்கு வந்திருக்கு, 2 ஃபுல் பேஜ் வந்திருக்கு. அதுலயும் தினத்தந்தியினுடைய அந்த மாஸ்டர்டுக்கு 2 பக்கம் இயர் பேனல்ல 2 விளம்பரம், 2 போட்டோஸ். ஜெயலலிதாவுக்கு ஒரு போட்டோ வந்து ஜெயலலிதாவுக்கு பொக்கே கொடுக்குற மாதிரி, இன்னொன்னு ஜெயலலிதாவுடன் அவர் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு படம். அது அவ்வளவு ப்ராமினண்டா 2 பேஜஸ்க்கு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. ஆனால் யார் கொடுத்தது என்கிற தகவலே அதுல கிடையாது. பொதுவா எப்போதுமே அப்படி ஒரு விளம்பரம் வராது. அந்த விதமாக விளம்பரத்தை நியூஸ் பேப்பர்ஸ் அக்செப்ட் பண்றதும் ரொம்ப ரேர். பொதுவா யாராவது ஒருத்தர் இருக்கணும், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பிக்ஸ் பண்றதுக்கு என்னன்னா, பொதுவா நியூஸ் பேப்பர் மேனேஜ்மெண்ட் யாருங்கிற அந்த தகவல் ஏதேனும் ஒரு இடத்துல வருமாறு பார்த்துக் கொள்வார். ஆனா இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து இந்த விளம்பரத்தை கொடுத்தது யாருங்கிறது தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. கொடுத்தவர் பெயர் ரகசியமாக வைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? இது அண்மை காலத்துல ஒரு அரசியல் விளம்பரம் இவ்விதமாக கொடுத்தவர் யார் என்றே தெரியாதபடிக்கு வினோதமான முறையில் வந்திருப்பது வியப்புக்குரிய ஒரு விஷயமா. அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, இந்த விளம்பரத்துக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? இதுதான். பொதுக்குழு முடிந்த கையோடு, பொதுக்குழு 9ஆம் தேதி முடிந்து 10ஆம் தேதி இந்த விளம்பரம் வருகிறது. இதுல வந்து நம்ம யூகங்களை தான் இங்க முன்வைக்க முடியும். என்ன காரணத்துக்காக இப்படி விளம்பரம் வந்திருக்கு அப்படின்னு. முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சில வாரத்துக்கு முன்னால, கொஞ்ச நாட்களுக்கு முன்னால அதிமுக தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை ராயப்பேட்டையில் இருக்க ஒய்எம்சிஏ கிரவுண்டில் ஆரம்பித்தது. அதுல ஓபிஎஸும் இருந்தார், இபிஎஸும் இருந்தார். ஓபிஎஸ் அவர்கள் தான் அக்டோபர் 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்தார். அறிவித்ததே ஓபிஎஸ் தான். ஆனால் அந்த மேடையில பேசுகிறப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்று மாறி மாறி சொல்லி வந்தார். ஒரு இடத்தில் கூட எடப்பாடி ஆட்சி அமைப்போம் என்று சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் நாற்காலியிலே அமர்த்துவோம் என்று அவர் வாயால் அவர் கூறவே இல்லை. இது ரொம்ப நுட்பமாக கவனிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய புருவத்தையும் உயர்த்தியது. இதை நான் ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ ஒன்றில் நான் பதிவு செஞ்சிருக்கேன். இது ஏன் அவ்வாறு அவர் சொல்லவில்லை? அது ஒரு முக்கியமான கேள்வி. இத்தனைக்கும் 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை ப்ரப்போஸ் பண்ணதே அவர் தான். சோ அவர் மனசே இல்லாமல் ஏதேனும் ஒரு வற்புறுத்தலின் காரணமாக, ஒரு அழுத்தத்தின் காரணமாக அப்படி ப்ரப்போஸ் பண்ணாரா? ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இப்பவும் கூட அவர் ஒரு செகண்ட் தாட்லயே இருந்து கொண்டு இருக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே உள்ளூர அவரால் முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியவே இல்லையா? என்ன பிரச்சனை? மெனக்கட்டு ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம், இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த தடவை முதல்வர் வேட்பாளர் ப்ரொஜெக்ட் பண்ணித்தான் இந்த என்டையர் கேம்பெயினே நடத்த போறாங்க. அதோட முதல் கூட்டத்துல முதல்வர் வேட்பாளர் இவர்தான் நாளைக்கு முதல்வராக போகிறார், இவரை முதல்வராக்கிய தீர வேண்டும் ஒப்புக்காவது சொல்லணுமா இல்லையா? அது கூட சொன்னேன்னா அது ஒரு பெரிய கிரேட் இண்டிகேட்டர். அது ஏன் என்கிற கேள்வியை நான் எழுப்பியிருந்தேன். இன்னைக்கு இந்த விளம்பரத்தை பார்க்கிற போது ஏதோ ஒரு விதத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்திருக்கிறார் என்று தெரிகிறது. சோ எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்கிற ஒரு டைமென்ஷன்ல இருந்து
ஒரு சின்ன ஒரு அபரேஷன், ஒரு சின்ன விலகல் ஒன்று ஆரம்பித்திருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. வேற ஏதோ ஒரு கணக்கு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சமிக்கையாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த இன்னொன்றையும் நாம கவனிக்கணும். போன ஆண்டு 2020 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மறக்க முடியாத ஒரு சுதந்திர தினமாக இருந்தது. அன்னைக்கு தான் ஓபிஎஸ் சமாதானப்படுத்துவதற்காக பல்வேறு அமைச்சர்கள் ஓபிஎஸ் வீட்டுக்கும் இபிஎஸ் வீட்டுக்கும் மாறி மாறி ஷண்டிங் அடிச்சுட்டு இருந்தாங்க. தொலைக்காட்சி முழுக்க அதை பற்றி விரிவான பதிவுகளை வெளியிட்டு வந்தனர். அதுல எடப்பாடி அவர்களை ஒரு முதல்வர் கேண்டிடேட்டை அங்கீகரிக்கணும்னா இன்னென்ன டிமாண்ட்ஸ் எல்லாம் நான் வைக்கிறேன், இதை மீட் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற விதமாக பன்னீர்செல்வம் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க கடைசியில மாறி மாறி அமைச்சர்கள் பேசி ஒரு வழியா அவங்க என்ன அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா வழிகாட்டுதல் குழு அதை ரொம்ப வலியுறுத்தி கொண்டு இருந்தார் ஓபிஎஸ். 11 உறுப்பினர்கள் கொண்ட வழிகாட்டுதல் குழு. ஆக்சுவலா அக்டோபர் 7ஆம் தேதி எல்லாருக்குமே நினைவுல இருக்கும், அவர் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு அறிவிக்கிறப்போ அதே நாள்ல வழிகாட்டுதல் குழுல யார் யார் இடம்பெற்றிருக்கா சொல்லி வழிகாட்டுதல் குழு பற்றின அறிவிப்பு சேர்ந்தே இடம்பெற்று வழிகாட்டுதல் குழுல 11 பேர், அதுல பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர்களும் இடம்பெற்றிருந்தார்கள். இப்ப என்னன்னா இந்த வழிகாட்டுதல் குழு பொதுக்குழுல அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி அங்கீகரிக்கப்பட்டால்தான் அதற்கு ஒரு செயல் வடிவம் கிடைக்கும், அதுக்கு உயிர் கிடைக்கும். அதுக்கு முன்னால அனௌன்ஸ் பண்ண ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். அதுக்கு உண்மையிலே உயிர் கொடுக்கிறது அப்படிங்கிறது பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும். என்னாச்சு அப்படின்னா இந்த பொதுக்குழுல இந்த 11 உறுப்பினர் கொண்ட அந்த ஸ்டீரிங் கமிட்டி தொடர்பா என்ன வந்திருக்கு அப்படின்னா, கட்சிக்கு உரிய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் இந்த வழிகாட்டும் குழு வழங்கும் என்பதாக இருக்கிறது. சோ இந்த வழிகாட்டுதல் குழுவினுடைய ரோல் ஜஸ்ட் ஒரு அட்வைசரி கமிட்டி மாதிரி, ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பாடி, அவ்வளவுதான். இந்த பரிந்துரைக்கும் தன்மை கொண்ட ஒரு பாடி இருந்ததுனாலே அதனால முடிவெடுக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆலோசனையை வழங்கி விட்டு அதோட சென்று விடும், அவ்வளவுதான். அந்த ஆலோசனை யாரையுமே பைண்ட் பண்ணாது. அந்த ஆலோசனை கேட்கணுங்கிற அவசியம் யாருக்கும் இல்லை. கேட்காம போனாலும் யாரும் ஏன்னு கேட்க முடியாது. ஆலோசனையை தருவது அவர்கள் வேலை. அந்த குழு அந்த ஆலோசனையை தந்து கொண்டு இருக்கும். வெறும் பரிந்துரை தான். இந்த பரிந்துரைக்கும் குழுவாக அது சுருக்கப்பட்டது. அநேகமா இதுல ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஓபிஎஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தார், எதனால இந்த வழிகாட்டுதல் குழுவை அவர் வலியுறுத்தினார் அப்படின்னா, இந்த கட்சிக்குள்ள தன்னுடைய கிரிப்பும் தன்னுடைய ஹோல்டும் இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார். இப்ப இப்படி ஒரு ஸ்டீரிங் கமிட்டின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணா, இதுல 11 பேர்னா ஒரு 6 பேர் எடப்பாடியார் கோஷ்டியை சேர்ந்தவங்கன்னா ஒரு 5 பேர் தன்னுடைய ஆட்களை அமர்த்தி வைத்துக் கொள்ளலாம். அப்படி நாளைக்கு கேண்டிடேட் செலெக்ஷன்ல இருந்து எந்த இது வந்தாலும் சரி தனக்கு ஒரு கிரிப் இருக்கும். ஸோ இந்த கேண்டிடேட் செலெக்ஷன் தனக்கு ஒரு சே இருக்கும். அப்படிங்கிறப்ப தன்னுடைய ஆதரவாளர்கள் பல பேரை உள்ள கொண்டு வரலாம். அவங்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் வாங்கி தரலாம். அதுக்கு தனக்கு ஒரு ஹேண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ரொம்ப வலியுறுத்தினார். இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா அது முடிவெடுக்கும் அதிகாரமே இல்லாத, கேண்டிடேட் செலெக்ஷன்ல எந்த விதத்திலும் பங்கேற்க முடியாத, வெறும் ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு குழுவாக அது அந்த தீர்மானத்தின் மூலம் சுருக்கப்பட்டு இருக்கிறது. இது அநேகமா ஓபிஎஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டார். பட் ஓபிஎஸ் சொல்லாமல் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காது. ஓபிஎஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இல்லாட்டி நிர்பந்தம் செய்து அதை ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஓபிஎஸ் ரொம்ப ஏமாற்றம் அடைந்திருக்க வேண்டும். அந்த அந்த ஸ்டீரிங் கமிட்டி சம்பந்தமா இந்த விதமா ஒரு பரிந்துரையை வழங்கக்கூடிய குழுவாக தான் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தபோது எனக்கே அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது எப்படி ஓபிஎஸ் இந்த அடிப்படையிலே கேட்கலையே, இதை எதிர்பார்த்து கேட்கலையே. இது ஒரு முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்ட, அது குறிப்பா கேண்டிடேட் செலெக்ஷன் சைட்ல எல்லாம் இந்த வழிகாட்டுதல் குழுவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு நினைச்சுத்தானே அவர் எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாரு. இதை எப்படி ஓபிஎஸ் ஏற்பார் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த போதே சொல்லி வச்ச மாதிரி அடுத்த நாள் இவ்வளவு பெரிய விளம்பரம் வந்தது.
சோ இதன் மூலம் தன்னுடைய எதிர்ப்பை மீண்டும் ஓபிஎஸ் காட்ட ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தன்னை முதல்வராக ஏற்று கொள்ளக்கூடியவர்களோடு கைகோர்த்து ஒரு தனி வழி காண்பதற்கு ஓபிஎஸ் முயல்கிறாரோ என்று தோன்றுகிறது. ஏன்னா தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு தன்னால தேவைப்பட்ட தொகுதியை பெறக்கூடிய முடியல அப்படின்னா கட்சிக்குள்ள தன்னுடைய இடம் இதுதான் என்று அவருக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதை எப்படி ஓபிஎஸ் ஆல ஏற்க முடியும்? அப்போ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வழிய, அது கட்சியை விட்டு வெளியில வர்றதுக்கா, இல்லாட்டி கட்சிக்கு உள்ளேயே இன்னொரு தனி லைன் எடுக்கிறதா, இல்ல விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடிய நிர்பந்தத்தின் தருவதற்காக இந்த முயற்சியா, இவற்றையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே ஒரு பேச்சு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் என்று சொல்லப்பட்ட போது, ஒருவேளை ரஜினி கட்சி ஆரம்பிச்சால் அப்ப ரஜினியோட பிஜேபி, ஏவன் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக கூட சேரும். அதிமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியும் ரஜினி பக்கம் சேரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களோடு அந்த கூட்டணியில் ஐக்கியமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஜினிகாந்துடைய முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் வரக்கூடும் என்பதான ஒரு யூகம் ஒன்று இருந்தது. இப்போ திடீர்னு ஓபிஎஸ் இப்படி கிளம்பி இருக்கிறார். ஆனால் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறதில்லைன்னு சொல்லி இருக்கிறார். அதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. ஆனால் இந்த விளம்பரம் என்றைக்கு வந்ததோ அதே நாள் பல்வேறு இடங்களில், சென்னையில வள்ளுவர் கோட்டம் உள்பட பல்வேறு இடங்களில் ரஜினி மக்கள் மன்றத்தை சார்ந்தவர்கள் ஒரு பெரும் எழுச்சி மிகுந்த போராட்டத்தை ஒரு ஜனநாயக வழியில் நடத்தி இருக்கிறார்கள். ரஜினி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, அரசியலுக்கு வாருங்கள் தலைவா என்று அறைகூவல் விடுத்து அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஒரே நாள்ல இந்த போராட்டம் நடந்ததுக்கும் இந்த விதமான விளம்பரம் வந்ததுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா? இல்லைன்னா ரெண்டும் தனித்தனியா தற்செயலாக நடந்த, இயல்பாக நடந்த நிகழ்வுகள் தானா? அது நமக்கு தெரியாது. ஆனால் இதுல ஒரு விஷயம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஓபிஎஸ் அவர்கள் இப்போது அதிமுகவில் ஒரு திருப்தி அடைந்த மனநிலையில் இல்லை. அவர் சில அதிருப்தியில் இருக்கிறார். அது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அவர் சில விஷயங்களை இவ்விதமான விளம்பரத்தின் மூலம் எடப்பாடியார் அவருக்கு உணர்த்த முயற்சி செய்கிறார். ஒருவேளை நிலைமை கைமீறி போகும் என்று சொன்னால் அது வேறு விதமாகவும் போகலாம். 27ஆம் தேதி சசிகலா வெளியில் வருகிறார். அதையும் நாம் மறந்து விடக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய, பிஜேபிக்கும் சரி அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் கோல் என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் திமுகவை ஆட்சிக்கு வரவிட்டு விடக்கூடாது. சோ திமுகவை ஆட்சிக்கு வரவிட்டு விடக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? திமுகவுக்கு எதிரான எல்லா வாக்குகளையும் ஒருங்கிணைக்கணும், சிதறிவிடக்கூடாது. அப்படிங்கிறப்போ இப்போ சசிகலா டிடிவி தினகரனுக்கு ஒரு 5% வாக்குகள் இருக்கு. அதாவது மக்களவை தேர்தலின் படி ஒரு, ஏன்னா அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க டேட்டாஸ், அதன்படி ஒரு 5% வாக்குகள் இருக்கின்றன. அப்படிங்கிறப்ப இந்த 5% வாக்குகளை கோட்டை விட்டு விடக்கூடாது. கட்சிக்குள்ளே அவர்களை இணைக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட ஒரு கூட்டணியில் ஒரு அங்கமாக இவர்களை ஏற்றுக்கொண்டு கூட அவர்களுடைய வாக்குகளும் இந்த கூட்டணிக்குள்ளேயே விழுகிற மாதிரி பார்த்து கொண்டால் என்ன என்கிற ஒரு ஐடியா இருக்கிறது. எப்படி திமுகவில் இருந்து விலகினாலும் திமுக கூட்டணிக்குள் வைகோ இருக்கிறாரோ, எப்படி காங்கிரஸ்ல இருந்து விலகினாலும் காங்கிரஸ் கூட்டணிக்குள் சரத்பவார் இருக்கிறாரோ, அதுபோல அதிமுக கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் சசிகலாவை உள்ளே கொண்டு வர முடியுமா என்பது போல ஒன்று பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய அதிருப்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படிப்படியாக காட்டி அதை ஒரு சலனத்தை உருவாக்கி அதன் மூலம் ஓபிஎஸ் வெளியில் வந்து, ஓபிஎஸ் மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதோடு சசிகலா தினகரன், இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இது அமைவதற்கான ஒரு சாத்தியம் உண்டா? இப்படி கூட யோசிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
கொஞ்ச நாளைக்கு முன்னால சி.வி. சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் பேசுகிற போது இரட்டை இலைக்கு ஆபத்து என்று அவர் சொன்னதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை இந்த விதமான டோன்ஸ் அண்டர் கரண்டா இருக்கிறத அவர் ஏற்கனவே உணர்ந்து இப்படி சொன்னாரா என்னன்னு தெரியல. இதுல ரெண்டு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்த விளம்பரத்துல யார் விளம்பரம் கொடுத்தார் என்கிற தகவலே இல்லாமல் ஒரு விளம்பரம் வந்திருப்பது. இரண்டாவது, பொதுக்குழு முடிந்த கையோடு அதற்கு அடுத்த நாளே ஓபிஎஸ் மட்டும் ஹைலைட் பண்ணுகிற மாதிரியான ஒரு விளம்பரம். இது கட்சி விளம்பரமா இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஹைலைட் பண்ணித்தான் இருக்கும். அப்படின்னா நிச்சயமா இது கட்சி விளம்பரம் கிடையாது. சரி, அப்படின்னா ஓபிஎஸ் ஏதேனும் ஒரு ஆதரவாளர் கொடுத்திருப்பாரா, இல்லாட்டி பல ஆதரவாளர்கள் சேர்ந்து கொடுத்திருப்பார்களா, அதுவும் தெரியல. ஏன்னா பெயர் கிடையாது. சோ பெயரே இல்லாமல் பெயரை மறைத்து ஒரு விளம்பரம் தருகிறார்கள் என்றால் நிச்சயமா அது ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் வந்திருக்கும். அந்த அஜெண்டா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி குறிவைக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா அந்த விளம்பரத்துல ஒரு இடத்துல கூட எடப்பாடியாரை பத்தின எந்த ஹைலைட்டுமே கிடையாது. முழுக்க முழுக்க அந்த விளம்பரம் ஓபிஎஸ்க்காகவே டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு விளம்பரம். அதுல குறிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கிற ஜெயலலிதா காலத்திலே ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் ஓபிஎஸ் மட்டும்தான் என்பதை சொல்லாமல் அந்த விளம்பரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். சோ இந்த சூழ்நிலையில தான் திடீர்னு ரஜினி ரசிகர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். ஒருவேளை ரஜினி ரசிகர்களுடைய இந்த போராட்டம் இதனால கொஞ்சம் மனமிறங்கி ரஜினி ஒருவேளை அரசியலுக்கு வருவாரா மீண்டும்? அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இந்த கட்சிக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லாத ஒரு அரசியலை, கட்சியற்ற ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கலாம். அதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இத்தனை ரசிகர்களும் ஒரு கால் நூற்றாண்டு கால தவம் அவர் வர வேண்டும் என்பது. திடீர்னு அவர் வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஏமாற்றத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னொன்று, 2017 டிசம்பர் 31 சொன்னதற்கு பிறகு டிசம்பர் 3 மீண்டும் அவர் ரீஅஷ்யூர் பண்ணுகிறார், நான் வருகிறேன் அப்படின்னு. அந்த ஒரு தெம்புல எல்லா இடங்கள்லயும் பூத் கமிட்டி ஃபார்ம் அதெல்லாம் ஃபில்அப் பண்றதுக்கும் கேன்வாஸ் பண்றதுக்கும் ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களும் தீவிரமாக செயலாற்றினார்கள். இப்போ அவங்க எங்கெங்கெல்லாம் போய் எத்தனை பேரை உறுப்பினர் சேர்க்கைக்காகவும் மற்றதுக்காகவும் அப்ரோச் பண்ணாங்களோ இப்ப அங்கெல்லாம் அவங்கள கிண்டல் பண்றாங்க. என்னமோ வந்தீங்க, உங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்க வந்தா முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த கிண்டலை, இந்த அவமானத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த வேதனையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம். கால் நூற்றாண்டு கால தவம், அதற்கு ஒரு வடிவம் கிடைத்தது போல அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்த காலத்தில் வெண்ணெய் திரள்கிற போது தாலி உடைந்த கதையாக திடீரென்று அவர் வரமாட்டேன் என்று சொல்லி அதன் மூலமாக அத்தனை ரசிகர்கள் அவமானப்பட்டு கடைசியில் அவங்க ஒரு வழியா முடிவெடுத்து ஜனவரி 10 எல்லா இடத்திலையும் போராட்டம் நடத்துவது, அவரை வர வலியுறுத்தி போராட்டம் அப்படின்னு. ஒருவேளை இதன் காரணமாக ஒரு கட்சி சாராத அதே நேரத்தில் அரசியலுக்குள்ள அவர் வருவதற்கு வாய்ப்பு உண்டா? அப்படி வருகிற பட்சத்துல அவர் ஓபிஎஸ்ஐ அடையாளப்படுத்துவாரா ரஜினிகாந்த்? இல்ல அதற்கான ஒரு ஏதேனும் ஒரு வட்டம் உருவாக்கப்படுகிறதா? இதுவும் தெரியவில்லை. இந்த தடவை தான் இருக்கிற நானும் ஒரு 30 வருஷமா பல்வேறு தேர்தல்களை பார்த்து கொண்டே வருகிறேன். இதுல இந்த ஒரு தேர்தல்னா என்னமோ பெரிய மர்ம தேசம் மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. ஏகப்பட்ட விதமான ட்விஸ்ட், வாரத்துக்கு ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே அரசியல் விமர்சகர்களுக்கும் பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகளுக்கும் நிறைய வேலை வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் வந்திருக்கிறது. எனவே இந்த விளம்பரமும் சரி, ரஜினி ரசிகர்களுடைய போராட்டமும் சரி, ஒரு நிறைய யூகங்களை நமக்கு கிளப்பி விட்டு இருக்கின்றன. அதுவும் ரஜினி ரசிகர்களுடைய போராட்டம் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் ரொம்ப 25 ஆண்டு கால எதிர்பார்ப்பை உருவாக்கி கடைசியில் அதுக்கு ஒரு வருகிறேன் என்று சொல்லி வடிகாலை தந்து விட்டு திடீரென்று அந்த வடிகால தப்புன அணவோட்ட மாதிரி
மூடி விட்டு போய்விட்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இப்ப அவங்களால தாங்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதற்கு தீர்வு காண வேண்டிய முழு பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி, இந்த பொறுப்பு குரல் ரஜினியை சார். ரஜினிகாந்த் பாசிட்டிவா ஒரு முடிவெடுத்தே ஆகணும். ஏன்னா கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், அது ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. கட்சி இல்லாத ஒரு அரசியல், இன்னாருக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்பதை குழப்பமில்லாமல் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அரசியல், தான் சுட்டிக்காட்டியவர்களுக்கு ஓட்டு கிடைக்குமாறு செய்யக்கூடிய ஒரு அரசியல், அந்த அரசியலை ரஜினி முன்னெடுத்தே ஆக வேண்டும். சோ அப்படி ரஜினி அந்த அரசியலை முன்னெடுக்கும் பொழுது அந்த ஒரு சர்க்கிள், அந்த ஒரு வளையத்துக்குள்ள ஓபிஎஸ் வந்து சேருவாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.